மரப்படகுகள்ல ஏன் தண்ணி போக மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியும், அந்த கால மரப்படகுகள்ல மரப்பலகைகளை உட்டன் ஃப்ரேம்ஸ்ல வச்சு ஆணி அரைஞ்சு மாட்டுவாங்க. பழங்காலத்துலலாம் ஈவன் ஆணிகள் கூட பயன்படுத்தாம மர ஆப்புன்னு சொல்லப்படக்கூடிய ஆப்பு குச்சிகளை யூஸ் பண்ணுவாங்க. ஆப்புகளும் ஆணிகளும் மரப்பலகைகளும் உறுதியான படகை உருவாக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனா இது முழுக்க முழுக்க தண்ணி ஊடுருவுறதை தடுக்காது. நீங்களே கண் கூட அந்த மரப்பலகைகளுக்கு இடையில் உள்ள இடைவெளிகளை பார்க்க முடியும். மரப்பலகைகள் ஒயின் பேரல் மாதிரி வளைச்சு உருவாக்கப்படுது. அதாவது அதை சூடு பண்ணி அப்புறமா வளைக்கப்படுது. அதே கான்செப்ட்ல மரப்படகோட பலகைகளும் சூடு பண்ணி வளைக்கப்படுது. ஆனா மரத்தை சூடு பண்றதுனால இடைவெளிகளை அடைக்க முடியாதுல்ல. உண்மையான வாட்டர் ப்ரூஃபிங் கடைசியா தான் பண்ணுவாங்க. பருத்தி, ஆளி, சணல், நார்கள் போன்றவைகளை இந்த இடைவெளியில வச்சு அடைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இடைவெளியில சூடான தாறு, சீம் காம்பவுண்ட், மெரைன் புட்டி அல்லது பைன் பிசின் வச்சு கவர் பண்ணுவாங்க. படகு தண்ணீருக்கு போன உடனே மரங்கள் நீரை உறிஞ்சு பெருசாகும் போது இந்த கேப் இன்னமும் டைட் ஆகி நல்லா சீல் ஆகும். அதுக்கு மேலையும் ஃபைபர் கிளாஸ் ஷீத்திங், ஈபாக்சி கோட்டிங்லாம் பண்ணா சில வருஷம் தாங்கும். ஆனா இப்ப வர மாடர்ன் போட்ஸ்லாம் பாலியூரேத்தன், பாலிசல்ஃபைட் சீலன்ஸ், பெட்டிங் காம்பவுண்ட்ஸ்லாம் யூஸ் பண்றதுனால வருஷ கணக்கா தாங்கும்.